மூணு தொட்டது யாரு? மூணு தொட்டது நம்ம சந்திராயன் 3. வணக்கம் தமிழா. இந்த சந்திராயன் 3 வந்து மூணு தொட்டுச்சுன்னு சொல்லிட்டு டெக்னோ வந்து அவங்களும் வந்து அதை செலிப்ரேட் பண்ணதுக்காக ஒரு மூன் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க டெக்னோ ஸ்பார்க் 10 ப்ரோவில். ஸோ இதை தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா, 11,999. ஸோ இந்த விலைக்கு இது எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவு வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 128GB ஸ்டோரேஜ், 16GB ரேம் போட்டிருக்காங்க. அதாவது 8GB ரேம் ப்ளஸ் ஒரு 8GB விர்ச்சுவல் ரேம் இருக்குது. அதாவது மொத்தமாக 16GBன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் இருக்குது. அதில் வந்து இந்த கீ ஹைலைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இதில் கவர் எடுத்துடலாம். இதான் வந்து இந்த ஸ்பார்க் 10 ப்ரோ மூன் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன். மூணு எப்படி இருக்கும்? மூணு என்னடா குழப்புறா? மூணு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. ஒரு ஃபாக்ஸ் லெதர் ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஸோ லெதர் மாதிரியே இருக்குது. நல்ல ஒரு டெக்ஸ்டர் இருக்குது ஹோல்ட் பண்ணதுக்கு. பட் என்ன, ஒரு கவர் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம ஹேண்ட் ஹெல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நார்மல் ஸ்பார்க் 10 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேக் தந்திருந்தாங்க. இதில் வந்து ஒரு ஃபாக்ஸ் லெதர் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த கான்ட்ராஸ்ட் கலர்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. லுக் வந்து செம்ம. 8.4mm திக்னஸ் இருக்குது. 208 grams வெயிட்டில் இது வருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இல்லை. கீழே வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. USB டைப் சி போர்ட் இருக்குது. மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. 2 வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரை. இதில் வந்து இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டுவல் 4G ஸ்மார்ட் ஃபோன் இது. சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டாக இருக்குது. கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மூன் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் கலர்ஸ் சாய்ஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கான்ட்ராஸ்ட் மற்றும் இந்த டெக்ஸ்டர்ட் ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. வேறு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 12 months வாரண்டி இந்த ஃபோனுக்கு கிடைக்குது. சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. 18 watts சார்ஜர் தராங்க. டைப் சி கேபிள் மற்றும் சிம் எஜெக்டர் பின் வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஃபோனு இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் 31.72GB வந்து OS மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 128GBயில் 31.72GB ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்குது. அவங்களோட ஓன் சில ஆப்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத சில ஆப்ஸை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சார் வேல்யூ வந்து லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில பார்க்கலாம். FM ரேடியோ இருக்குது. FM தந்திருக்காங்க. பட் இது வந்து ஹெட்ஃபோனில் தான் ஒர்க் ஆகும். NFC தந்திருக்காங்க. டேப் டு பே ஆப்ஷனும் இதில் இருக்குது. 6.78 inch டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சு இருக்குது. IPS LCD டிஸ்பிளே. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடி வருது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து 90 Hz 60 Hz இல்லாட்டி ஆட்டோவில் நீங்கள் வச்சுக்கலாம். 500 nits பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு பீக்கில் கிடைக்குது. HDR சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே. அதாவது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G88 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பழைய சிப்செட் தான். பல ஃபோன்கள் இது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காங்க. 12nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட் இது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR4X ரேம் இருக்குது. இந்த ப்ராசஸரில் வந்து உங்களுக்கு UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட் கிடையாது. ஸோ வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 8GB ரேம், 8GB ப்ளஸ் ஒரு விர்ச்சுவல் ரேமும் இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. இது ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP மெயின் கேமரா இருக்குது. செகண்டரி கேமரா வந்து பேருக்கு ஒரு விஜய் கேமரா வச்சுருக்காங்க. 2K வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 32 MP கேமரா தந்திருக்காங்க செல்ஃபிக்கு. கேமரா ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்ம் மோட் சில தந்திருக்காங்க. வீடியோ, AI கேம், பியூட்டி, போர்ட்ரேட், சூப்பர் நைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்லோ மோஷன், ஷார்ட் வீடியோ, ப்ரோ மோட், டைம் லேப்ஸ் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கேமரா ஆப்பில் கிடைக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சத்தில் வந்து ஒரு டீசெண்டான கேமரா கேப்சர் ஆகுது. கொஞ்சம் லைட் குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் லெவல்ஸ் உங்களுக்கு தென்படுது. டீட்டெயில்ஸ்லாம் வந்து குறைவாக இருக்குது. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டாப் நாச் கேமரா சொல்ல முடியாது. பட் வந்து டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஒரு ஆவரேஜ் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 1.25 மணிக்கூர் ஆகும். பட் ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப். இது வந்து 12nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பேட்டரி எஃபிஷியன்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ 5000 mAh 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஆண்ட்ராய்ட் 13 அவங்களோட iOSல வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சோஷியல் டர்போன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் பண்ணலாம், வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் ஆப் டியூன் இருக்குது. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் சில ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. கேம் மோட் இருக்குது, கிட்ஸ் மோட் இருக்குது, டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், ரைஸ் டு இயர், லிஃப்ட் டு வேக், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து டெக்னோ ஸ்பார்க் 10 Pro. லுக்கு நல்லா இருக்குது, பார்க்க நல்லாவும் இருக்குது. இந்த 3 எஸ்பவர் எடிஷன் வந்து பார்க்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. 12,000 rupees இது வந்து கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் டெக்னோ Povo 5, அதுவும் வந்து 4G ஃபோன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேட்டுக்கு கிடைக்குது. பட் இதை விட கொஞ்சம் பெட்டர் சிப்செட், ஹீலியோ G99 சிப்செட் அதில் தராங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது டிஸ்பிளேல. 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்களோட ஓன் ஃபோன் இன்னொன்றுமே இருக்குது Povo சீரீஸில். பெஸ்ட் ஃபோன் சொல்ல முடியாது இந்த ஃபோன் விலைக்கு, பட் ஒரு டீசனான ஒரு ஆப்ஷனாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.